இந்த கபர் வேதனை இப்ப வருவோம். இப்ப கபர் வேதனைங்கிறது பரிசுக உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத தோண்டிலாம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கபருக்குள்ள இருக்கான்னு அடக்கிட்டு உள்ள என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கெல்லாம் கேமரா வச்சுட்டு வந்தாலும் தெரியாது. ஒன்று இந்த காலத்து நவீன காலத்து வீடியோ கேமராலாம் வச்சுட்டு வரலாம். உள்ள அடக்கும் போது உள்ள வீடியோ கேமரா வச்சு வெளியே வந்துகிட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்தா தெரியுமா, இந்த ஸ்கோப்பை வெளியே மாட்டி விட்டு உள்ள என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் நடக்காது, ஒண்ணுமே வராது. இங்க நடந்தா தானே அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் படைச்சவனுக்கு ரொம்ப லேசான விஷயங்கள். அவன் வேற ஒரு உலகத்துல வச்சு எந்த கேமராக்களும் போகாத ஒரு இடத்துல வச்சு அல்லாஹ் செய்யறானே தவிர, ஆனா கபர் வேதனைங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். பர்சகுன்ற அந்த வார்த்தையில் அழகான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். இந்த பர்சகுங்கிற இன்னும் சொல்ல போனா பர்சக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கடல்கள் சங்கமம் ஆகுதுல, ரெண்டு கடல்கள் சங்கமம் ஆகுது. சங்கமிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா ரெண்டு கடலும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா ரெண்டு கடலுடைய தன்மைகள்ல வேறுபாடு இருக்கும். இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும், இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும். இதுல உள்ள உப்புடைய அளவு வேறையா இருக்கும், அதுல உள்ள உப்பு வேறையா இருக்கும். இதுல உள்ள ஆக்சிஜன் ஒரு அளவு இருக்கும், அதுல உள்ள ஆக்சிஜன் வேற ஒரு அளவா இருக்கும். கடல்கள்ல வேறுபாடு கடல்லாம் இருக்குல்ல, இந்த சாவு கடல்லாம் கூட இருக்குல்ல. சாவு கடல்ல படுத்துட்டு புஸ்தகம் படிக்கலாம்ல, அதுவும் கடல் தானே. சாவு கடல்னு ஒரு கடல் இருக்குங்க. அப்ப சாவு கடல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படி படிச்சுக்கிட்டு புஸ்தகம் படிக்கலாம், உள்ள மூழ்க மாட்டோம். ஏன் மூழ்க மாட்டோம்? அது உப்பு அதிகமா இருக்கிறதுனால அது அடர்த்தியா போயிடும். நமக்கு அது வெயிட் கூட, நம்மளை விட வெயிட் கூடுன பொருள் நம்ம உள்ள போவோமா? இந்த பலகையில உட்கார்ந்து நம்ம உள்ள போக மாட்டோம். ஏன்? இது நமக்கு மேல வெயிட் கூடவா இருக்கு, அழுத்தம் கூட, திடம் கூட. அப்ப நம்மளுக்கு மேல திடம் கூடி போச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யாது, நம்மள மூழ்க வைக்காது. கட்டில படுத்து கிடக்குறீங்க, உள்ள போக மாட்டேங்கிறீங்க, உங்களை விட திடமா இருக்கிறதுனால. ஆவு கடல் சொல்லக்கூடிய கடல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா அதனுடைய தண்ணீர் எல்லாம் குறைஞ்சு போய் உப்புடைய அளவு அதிகமாயிடுது. உப்பு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது உப்புல படுத்த நம்ம என்ன செய்வோம்? உப்பு மூட்டையில படுத்தா, உப்பு மூட்டையை விரிச்சு உப்பை விரிச்சு உப்புல படுத்தா உள்ள அமைக்கிறோமா நம்மள? அது மாதிரியான கணம் நம்ம பாடி எவ்வளவு அழுத்துமோ அதை விட அதனுடைய கணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுல நம்ம மிதக்குவோம். அப்படி காலை நீட்டி படுத்து புஸ்தகம்லாம் படிப்பாங்க, அது படமெல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவும் கடல் தானே. அப்ப கடல்களுக்கு மத்தியில பலவிதமான கடல்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சில நேரங்கள் அந்த கடல்கள் ஒன்னோட ஒன்னு சேரும். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மரஜல் பஹரைன் யல்தகியானி பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன, ரெண்டுக்கு மத்தியில பர்ஸக் இருக்குது, ஒன்றோடு ஒன்று கலந்து விடாதுங்கிறான் அல்லாஹ். ரெண்டு கடல் ஒன்னா இருக்கு, இது தனியா இருக்கு, அது தனியா இருக்கும். எந்த சோதனைக்கு நீங்க உட்படுத்தினாலும் சரி அந்த கடலுடைய அடர்த்தி தனியா தான் இருக்கும். போட்டு முட்டிக்கிறோம், மோதிக்கிறோம், அலை அடிக்கும், என்னென்னமோ நடக்கும், கலக்காது. நம்ம எண்ணெயும் தண்ணீரையும் ஒரு பாட்டில கலந்து குளுக்குன்னு குளிக்கிட்டு கீழே வைங்க, எண்ணெய் மேல தண்ணி கீழே போயிடும். நீங்க எண்ணெயை கொஞ்சம் ஊத்தி 50 மில்லி எண்ணெயையும் ஒரு நல்லெண்ணெயையும் 50 மில்லி தண்ணீரையும் ஒரு பாட்டில ஊத்துங்க. ஊத்தினோட எண்ணெய் மேல தண்ணி கீழே இருக்கும். நீங்க குளுக்குன்னு ஒரு 1.5 மணி நேரம் கூட குளுக்குங்க, மறுபடி வைங்க. இப்ப என்ன நடக்கு? பழையபடி எண்ணெய் மேல நிக்கி, தண்ணி கீழே தான் நிக்கி. இது கணம் கம்மி, எண்ணெய் தண்ணியை விட கம்மியான கணம் இருக்கிறதுனால அது மேலதான் நிக்கி, இது கீழே தான் போயிடும். தண்ணியுடைய அடர்த்தி கூட இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா இப்படி போட்டு குளுக்குது, அலை அடிக்கிறது, என்னென்னமோ நடக்கிறது. கடைசியில் 2 டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தனியா இருக்கு, இது தனியா சேர மாட்டேங்குது. அது தனியா தான் இருக்குது, இது தனியா தான் இருக்கிறது. அப்ப அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது பாயிண்ட் என்ன சொல்றான்னு கேட்டா பைனஹுமா பர்ஸகுன், ரெண்டு மத்தியில பர்ஸக் இருக்குது, அதனால ஒன்னோட ஒண்ணு கலக்காதுங்கிறான். பர்ஸுக்கு அர்த்தம் வழங்குதா? கண்ணுக்கு தெரியாது ஆனா திரை இருக்கும். கண்ணுக்கு தெரியாத திரை, ரெண்டுக்கு மத்தியில் திரை இருக்குன்னு சொல்லி எந்த டெஸ்ட்ல வச்சாலும் திரை தெரியுமா? ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன டெஸ்ட் நீங்க பண்ணனாலும் அதுல திரை இருக்கிறது தெரியாது. திரையோ தடுப்போ ஒரு சுவர் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவானா? ஒரு சுவருமே கிடையாது. ஆனா பர்ஸக் இருக்குங்கிறான்ல. பர்ஸக்னா என்ன? சுவர் இருக்குதுப்பா, கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்குது. நம்ம கூட கண்ணுக்கு தெரியாத கதவுலாம் போடுறானா இல்லையா? கதவு போடுறான் கண்ணுக்கு தெரியாம, கதவு மனுஷன் போடுறான்லங்க. பெரிய மேலை நாடுகளுக்கு எல்லாம் போனீங்க, நம்ம நாட்டில இப்ப வந்துருச்சு. ஏசி ரூமுக்கெல்லாம் இப்ப டோர் போட மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? காத்து தான் கதவு. ஏசி ரூம் இருக்குல்லங்க, உங்க உள்ள ஏசி வெளியே போயிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றாங்க? மேல இருந்து அப்படி காத்து சர்ன்னு அடிக்கும், காத்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம வாட்டு உள்ள போனா வெளியே வரலாம். அந்த காத்து இப்படி வேகமா அடிக்கிறதுனால அதுவே தடுப்பா நின்றுக்கிறது. இந்த காத்து வெளியே போகாது. ஏசி காத்து என்ன செய்யாது? வெளியே போகாது. கதவு போட்டு திறந்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனா அங்க ஒரு தடுப்பு இருக்குது. எது தடுக்காது? ஆளை தடுக்காது. இங்க உள்ள குளிர் காத்து வெளியே போறதை தடுக்கும், வெளியே உள்ள வெக்க காத்து உள்ள வர்றதை தடுக்கும். நீ பண்றீல, உனக்கு பண்ண முடியுதுல. அப்ப கண்ணுக்கு தெரியாத தடையை மனுஷன் போட முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் போட முடியாதா? அப்ப ரெண்டு கடல்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே வார்த்தையை தான்
நம்ம மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கும் பர்சகுங்கிறான்ல. ஒமின் வராயிஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்சக் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பை போட்டிருக்கோம். உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சா போதும். கபரை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வைத்து, நம்ம அழிஞ்சு போனாலும் நம்மளில் அழியாத ஒரு பொருளை வைத்து, நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வச்சு நம்மிலிருந்து என்றுமே அழியவே அழியாத அப்படி ஒரு பொருளை வைத்து அதை வச்சு நம்மளை டெவலப் பண்ணி செய்யறான்ல, நம்மளை எல்லா விதமான கேள்வி கணக்கும் கேட்குவான். அது நம்மளைத்தான் கேட்கிறான் அர்த்தம். இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும்.